போகிறீங்கன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு வீடியோ இன்றைக்கி. ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது 2 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப ட்ரெண்டாக இருந்த ஒரு விஷயம். ஸோ எனக்கு இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நம்ம அந்த வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கொரியன் நூடுல்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். அதுவும் 2x ஸ்பைசி கொரியன் நூடுல்ஸ். எப்போவுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது ட்ரை பண்ணணும் அப்படின்னு. ஸோ ரீசெண்டாக நான் அந்த கொரியன் நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்தேன், அதில் ரொம்ப காரமாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இன்றைக்கி நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன் அந்த நூடுல்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ நான் இந்த நூடுல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். நம்ம இது குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். குக் பண்ணிட்டு நம்ம குக் பண்ணுற ப்ராசஸில் கடந்துடலாம், போயிடலாம். ஓகே, இதுக்கு எத்தனை கிளாஸ் தண்ணி வைக்கணுன்றது தெரியல. நூடுல்ஸ் கான்ஸ்டன்ட்லி அட் நாட் ரெக்கமெண்ட் ஃபார் 12 months பிலோ. ஆனால் பிள்ளைகளுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இதுலேயே இந்த பேக்கேஜ்லேயே டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க. அவ்வளோ காரணமாக இருக்கும், கொஞ்சம் மீதியாக இருக்குது இதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது. ஸோ நான் 2 கிளாஸ் வாட்டர் வைக்கப்போம். நூடுல்ஸ் உடஞ்சி போயிடுச்சு. இது அந்த சாஸ் பேக்கெட்டு. அப்புறம் இது அந்த சீவீடு எல்லாம் சேர்த்து அந்த பேக்கெட்டு. இது நம்மளோட மேகியோட ஒரு மாதிரி குண்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வேறு கொரியன் நூடுல்ஸ், அது ஆக்சுவலி கொரியனோட பிராண்டான்னு கேட்டால் இல்லை, நம்ம டாப் ராமனோட பிராண்ட் இருக்குல்ல, அதிலே அவங்க கொரியன் நூடுல்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளேவர் இறக்கியிருந்தாங்க. கொரியன் நூடுல்ஸ் ஃப்ளேவரில் இப்போ 4 அதுக்கு அதிகமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் 3 தான் ட்ரை பண்ணியிருக்கேன். வெஜ் ட்ரை பண்ணியிருக்கேன், நான்வெஜ் ட்ரை பண்ணியிருக்கேன், அப்புறம் சீஸோட ஃப்ளேவர் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ரீசெண்டாக லுலுமால் போனப்போ கிம்ச்சி ஃப்ளேவர் கூட நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இது ட்ரை பண்ணதில்லை. அதை விட குண்டாக இருக்குது இந்த நூடுல்ஸ். வேகிறதுக்கு டைம் ஆகுமா எனக்கு தெரியல. ரொம்ப குண்டாக இருக்குது, கொஞ்சம் தான் இந்த மாதிரி இருக்குது. இதில் உங்களுக்கு பார்த்து தெரியுமான்னு தெரியல, ஆனால் எவ்வளோ குண்டாக இருக்கும்னு நிறைய பேரோட வீடியோஸில் பார்த்தேன், பட் இவ்வளோ குண்டாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. வேகிறதுக்கு டைம் ஆகும் போல. கோல்டு காஃபி, அப்புறம் ஐஸ் வாட்டர்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ் வாட்டர் எனக்கு நிறைய பிடிக்க முடியாது, ஏன்னா இப்போ தான் நான் ஒரு ஃபீவர்லேருந்து ரெக்கவராக வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் இருந்தாலுமே ரொம்ப காலமாக இருந்தால் என்ன பண்ணுறதுக்குன்னு பயந்து நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்குன்னு. எனக்கு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த சாஸ் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்பைசி சாஸ் பேக்கெட்டு, ஸ்பைசி சாஸு. அதோட ஃப்ளேவர் எல்லாமே இதுதான் கொடுக்குது. இது பேக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட்டு வெந்துருச்சு நூடுல்ஸ். இது முழுசாக ஆட் பண்ணணுமா, கொஞ்சம் ஆட் பண்ணால் போதுமான்ற ஒரு தாட்டில் நான் இருக்கேன். ஏன்னா நிறைய இருக்குது. ரொம்ப காரமாகி போச்சுன்னா, இந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ண முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது எனக்கு ஆட் பண்ணுறதுல. ஸோ ஆட் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் பயம். கடவுளே, இது மோந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி. நான் எல்லோரும் வீடியோவில் போட்டப்போ நினச்சேன், ஃபுல்லாக பில்டப் பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் ஜஸ்ட்டு லைட்டாக கையில் பட்டுச்சு. அது ஜஸ்ட்டு மோந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி கொஞ்சம் மீதியாக தான் இருக்குது. ஃபுல்லாக ஊற்ற போல் கொஞ்சம் தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு கோல்டு ஃபீவர்லேருந்து இப்போ தான் ரெக்கவர் ஆகிருக்கேன். என்னோடய டேஸ்ட் பட்டில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஆல்மோஸ்ட் சேர்த்து டைம் இவ்வளோ தான் இருக்குது. இதை வச்சுக்கோங்க. என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது, ஆனால் எனக்கு க்யூரியாசிட்டி தாங்க முடியல. ஆனால் ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போது ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுது, எடுக்கணும்னு தோணுது. மொத்தமாக சேர்த்துருவோமா அப்படின்ற மாதிரி இருக்குது.
சேர்ப்போம். இன்னைக்காச்சும் கொஞ்சம் கோல்டு காஃபி அது இதுன்னு குடிச்சு பரவாயில்லாமல் பண்ணிடுவோம். நாளைக்கு மார்னிங் தான் இதோட ஆக்சுவல் ரிசல்ட் நாளைக்கு மார்னிங் தான் தெரியும். அதை கொஞ்சம் யோசிச்சா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் மிச்சத்தையும் சேர்க்க போகிறேன். போகிற வரைக்கும் போவோம். காலி சாஸ் பாக்கெட்டே சாஸ் பேக்கெட் ஃபுல்லாக போட்டதும் கலர் எல்லாமே மாறிடுச்சு. அது கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி இருக்குமோ. எனக்கு கொரியன்ஸ்லாம் ஹாஃப் பாயில் வச்சு சாப்பிடுவாங்க, ஃப்ரைட் எக்கு அந்த மாதிரி. ஸோ நம்மளும் அதையே ட்ரை பண்ணலாம். ஒரு ஆசை தானே, போட்டு ஹாஃப் பாயில் போடலாம். ஓகே, நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இனி போட்டிருந்தா வேலைக்கு ஆகுது நமக்கு. அடுத்தது எக்கு போட்டோம். ரெடி ஆயிடுச்சு, சூடாக இருக்குது. நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு நான் ஆல்ரெடி கோல்டு காஃபியெல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் நூடுல்ஸை பண்ண ஆரம்பித்தேன். பின்னாடி சத்தம் கேட்கும், ஏன்னா நான் வந்து ஹாலில் இருக்கேன். பின்னாடி வண்டி போகிற சத்தம்லாம் கேட்கும். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் நூடுல்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். நான் வந்து ஐஸ் வாட்டருமே வச்சுருக்கேன். ட்ரை பண்ணணும் ரொம்ப ஆசை. ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் பீதியாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்லை க்யூரியாசிட்டியை நம்ம அப்படியே சும்மா விட்ட முடியாது. ஃபேன் வேறு போடாமல் இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு கொரியன் சீரியஸில் எல்லாம் வர மாதிரி. சாப்பிட தான் எப்படி இருக்கும் தெரியல. கடவுளே, பயமாக இருக்குது எனக்கு. ரொம்ப நேரமாக பயமாக இருக்குதுன்னு சொல்கிறது தவிர நான் தெரியுதா? நல்லா இருக்கு, காரமாக இருக்குது. நினச்சேன் வாயில் எடுத்து வச்சு ஃபயர் ஆகும் போல். காரமாக இருக்குது, பட் நான் பயந்த அளவுக்கு இல்லை. ஆகும். ஹாஃப் பாயில் இருக்குல்ல, நார்மலாக நான் எக்கு யோக்கோட ஃபேன் கிடையாது. பட் இந்த நூடுல்ஸை கூட எக் யோக்கு சூப்பராக இருக்குது. ஹாஃப் பாயில் நான் சாப்பிட்டு வருஷங்கள் ஆகுது. ஆம்லேட் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். பட் நல்லா இருக்குது. நான் ரொம்ப பயந்தேன், ரொம்ப காரமாக இருக்குமோ, வாயில் எடுத்து வச்சோடனே வாயில் தீ வருமோ அந்த மாதிரிலாம். பட் காரமாக இருக்குது, வாய் எரியுது. பட் நல்லா இருக்குது. நான் எல்லாருமே ரிவ்யூ போட்டிருந்தப்போ காரமாக இருக்குது ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, காரமாக இருக்குது ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொன்னப்போ நான் காரமாக இருந்தால் எப்படி டேஸ்ட்டு தெரியுன்ற மாதிரி நான் நினச்சேன். பட் சூப்பராக இருக்குது, சீரியஸாக சூப்பராக இருக்குது. அது எக் யோக்கோட சாப்பிட சூப்பராக இருக்குது. உங்கள் படாமல் சாப்பிட்றதும் பெட்டர். ஏன்னா சுண்டில் பட்டினா அங்கே ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா ஆனதுனால கொஞ்சம் கடத்துக்கு வச்சு எரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். மேபி நான் ரொம்ப காரமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால இது எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தெரியுதான்னு தெரியல. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கும். காரமாக இருக்குது, காரம் இல்லைன்னு இல்லை. பட் எனக்கு டாலரேட் பண்ண அளவு தான் காரம் இருக்குது. ரொம்ப காரம், ஐயோ காரம் தாங்க முடியல அப்படி இல்லை. சூப்பராக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
ரிகரெட் பண்ண மாட்டேன். 3x ஸ்பைசி ட்ரை பண்ணியிருந்துருக்கலாமோ இப்போ தோணுது. ஏன்னா நான் கொஞ்சம் பயந்தேன், ரொம்ப காரமாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது. ஆல்ரெடி எனக்கு வாய் வந்து இப்போ ஃபீவர் வந்துட்டு போனதுனால எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. பட் இருந்தாலுமே என்னால் டாலரேட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு தான் இருக்குது. எக்ஸ்ட்ரீமாக காரமாக இல்லை. ஸோ நல்லா இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சரி, ரொம்ப காரமாக இருந்து சாப்பிட முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் காரம் இஸ் ஓகே, ஓகே ஃபார் மீ. நான் போய் சாப்பிட்றேன். முதல்ல பார்த்தோம் கொஞ்சம் காரமாக இருந்தாலும் ரொம்ப காரமாக தெரியும். அது முதல்ல பரவாயில்ல சாப்பிட்றதுக்காக தான் அப்படி எல்லாம் பில்டப் பண்ணி சாப்பிட்றேன். வாயில் காரம் தெரியல, ஆனால் தொண்டையில் காரம் தெரியுது. இன்னும் யாராச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹாஃப் பாயில் பிடிக்கும்னா ஹாஃப் பாயில் கூட ட்ரை பண்ணுங்கள். நான் பெரிய ஃபேன் இல்லாமல் இருந்துமே நான் ஹாஃப் பாயில் கூட ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்குன்னா டேஸ்ட் வந்து காம்பன்சேட் பண்ணி போகுது. அது சூப்பராக இருக்குது. நினச்சேன் சரி ஒரு என்ன சொல்கிறதுக்கு பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக வைப்போமே, டெக்கரேஷனுக்காக வைப்போமேன்னு வச்சேன். ஆனால் அது கூட காம்பன்சேட் இது போகும்போது சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இந்த யோக்கோட க்ரீமி டெக்ஸ்டரும் இது கூட சேரும்போது சூப்பராக இருக்குது. வந்து நான் வந்து என்னோட கொரியன் நூடுல்ஸ் வந்து காலி பண்ணிட்டேன். காலி ஆயிடுச்சு. ஆக்சுவலி காரம் இருக்கான்னு கேட்டால் காரம் இருக்குது. பயங்கர காரம், காதை அடைக்கிற அளவுக்கு காரம் அந்த மாதிரி இல்லை. காரம் இருக்குது. நம்ம இடைக்கிடைக்கு தண்ணி, நம்ம நார்மலாக கொஞ்சம் காரமான ஃபுட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி குடிச்சு சாப்பிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சாப்பிட முடியும். ஆனால் ஒரு பெரிய நீங்கள் ட்ரை பண்ணணும், உங்களுக்கும் ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லிப்ஸில் படாமல் சாப்பிடுங்க. ஏன்னா லிப்ஸில் பட்டால் பயங்கரமாக எரியுது. எனக்கு நாக்குக்குள்ளே கூட இல்லைன்னா வாய்க்குள்ளே கூட அவ்வளோவா எரியலை. ஆனால் லிப்ஸில் பட்டதுக்கப்புறம் இது ரொம்ப எரியுது. என்னோடய லிப்ஸே ப்ளம்ப் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு எரியுது. பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் தாங்க முடியல அந்த மாதிரி இல்லை. எனக்கு மேபி எனக்கு வந்து கொஞ்சம் டீசெண்டான ஸ்பைஸ் டாலரன்ஸ் இருக்கனால எனக்கு ரொம்ப காரமாக தெரியல இருக்கும். பட் காரம் ஓகே தான், ரொம்ப காரம் இல்லை. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு கொரியன் ட்ராமா எல்லாம் போட்டு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையான ஒரு டிஷ்ஷு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபேன் போடாமல் உட்காந்து சாப்பிட முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. அப்புறம் வந்து அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ஏன்னா சம்மர் டைம் வேறு, சும்மாவே நமக்கு ஃபேன் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியாது. ஸோ அதுவும் காரமான ஒரு விஷயம் சாப்பிட்றதுனால சுத்தமாக முடியாது. நான் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். என்னோடய க்யூரியாசிட்டிக்கு வந்து இது ஒர்த்தான ஒரு விஷயமா எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோதான். நம்மளால் நிம்மதியாக உட்காந்து வீடியோ கூட எடுக்க முடியாது. பக்கத்து வீட்டில் குழந்தை ரொம்ப கத்துது. எதுக்கு கத்துதுன்னா, குளிக்க வைக்கிறதுக்கு அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு எனக்கு இப்போ புரியுது. ஏன்னா கத்துது குளிக்க கூப்பிட்டா. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.